Hi friends, welcome to my channel Mom and Son Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல Schezwan fried rice எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம். 1 கப் ரைஸ் எடுத்துர்க்கேன். அதை குக்கர்ல பாயில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வெரையா எடுத்துக்கணும். இது சாப்பாட்டு அரிசி தான். நீங்க வேணா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் ஆனியனை இது மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். பழுத்த மிளகாய் வந்து நான் எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் எல்லாத்தையுமே ஃபைனாக நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் பாயில் ஆகும். கேப்சிகமும் இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சாஸஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். செஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சோயா சாஸ் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஃபுட்டு வினிகர் எடுத்திருக்கேன். பாருங்கள், குக்கிங் வினிகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 முட்டை, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக்கை வந்துட்டு இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். பெப்பரை இது மாதிரி கையூரலில் பொடிச்சு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ராக் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ நம்ம எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டையை நம்ம இது மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கணும். அதனால் நல்லா நம்ம உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் லோ ஃப்ளேம் தான் வச்சு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது பெப்பர் நம்ம கையுரலில் நச்சு வச்சுருந்தோம்ல, அந்த பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துலேயுமே உப்பும் காரமும் சேரும். இப்போது நம்ம இன்னொரு பேன் எடுத்துருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் 2த்தையும் சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்க்காதீங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு, உங்களுக்கு தெரியும். பேஸ்ட்டு சேர்த்தா அது வேறு ஒரு ஃப்ளேவர் வந்துடும். அதனால் இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் சேர்த்துருவோம். ஆனியனையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல டெக்ஸ்சர் இருக்கும். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் மேலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 1 மினிட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கேபேஜ், எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணிட்டதுனால சீக்கிரமாக வந்துட்டு குக் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் இது பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வந்துட்டு இது வெந்துடும். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 1 மினிட் கழித்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் மரத்து போகாமல் சாஃப்டாக பாயில் ஆகும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கலாம். நல்லா உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் இது. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சாஸஸ்லாம் சேர்த்துருவோம். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்க்குறேன்னா 1 டீஸ்பூன் அளவு. அப்புறம் செஸ்வான் சாஸ் சொல்லியிருந்தேன்ல நான், அதை சேர்த்துப்போம். இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம வீட்டிலையே பண்ணலாம் இந்த சாஸு. நான் ஒரு வீடியோ அது உங்களுக்கு பண்ணுறேன். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க.
இப்போ டொமேட்டோ சாஸு இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக குக்கிங் வினிகர் பாருங்கள், லைட்டாக ரொம்ப 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வெஜிடபிளை நல்லா சேர்ந்துட்டு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர் பாருங்கள். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்தாச்சு. நல்லா ரைஸில் சூடு வர வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம வெறையாக இருக்கணுங்கிறதுக்காக ஆற வச்சுருக்கோம், அதில் ஆறிடும். இப்போ வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ்னாலே நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா சேர்கிற வரையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு மசாலா எல்லாமே சேர்கிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், டைம் எடுத்து பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ரைஸில் நல்லா வந்து சுடு வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பழுத்த மிளகாய் வச்சுருந்தோம், அதை இன்னும் சேர்க்கல. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டா ரொம்ப காரமாக இருக்கும். ஏற்கனவே ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு காரமாக இருக்கும். உப்பு பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பழுத்த மிளகாய் சேர்க்குறோம். பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸ்பைசி லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்சது. நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் வெதருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இப்படி ஸ்பைஸியாக ஹாட்டாக சாப்பிட்டா. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கை சேர்த்துடலாம். இதையுமே நல்லா வந்துட்டு எல்லாத்துலேயும் கோட் ஆகிற அளவுக்கு, ரைஸில் எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹாட் அண்ட் ஸ்பைசி செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.